இலங்கை மக்கள் மிதமிஞ்சிய மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. பிரதி சுகாதார அமைச்சர் டாக்டர் கன்சக விஜயமுனி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையர்கள் உலக தரத்தை விட மிக அதிக அளவில் மருந்துகளை பயன்படுத்துகின்றார்கள் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டில் தற்போது 863 பொது பெயர் மருந்துகள் கொள்வனவு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். விசாரணையின் போது யாரேனும் முறைகேடான ஆதாயங்கள் மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரியவந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவற்றில் 2 பாகம் இறக்குமதி செய்யப்பட்டவையாகவும் மற்றவை உள்ளூர் தயாரிப்புகளாகவும் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய மருந்து வகைகள் அவசியமில்லாமல் அதிகளவில் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தவறான மருந்தளிப்பு மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாத காரணத்தினால் மருந்துகளின் பாவனை மிக அதிகமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் 863 மருந்து வகைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இங்கிலாந்து போன்ற முன்னேறிய நாடுகளில் கூட இதைவிட குறைவாகவே மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தளிப்பு தொடர்பான நெறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் நவீன நெறிமுறைகள் கொண்டு 450 தொடக்கம் 500 மருந்து பிரிவுகளுக்கு இந்த எண்ணிக்கையை குறைக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். மருந்துகளின் எண்ணிக்கை குறைப்பு வருடாந்த மருந்து செலவுகளில் பெரும் சிக்கனத்தை ஏற்படுத்தும் எனவும் அரசு ஆண்டுக்கு 185 பில்லியன் ரூபாயினை மருந்துகளுக்காக ஒதுக்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உரிய முறையில் தகவல்கள் பெற்றுக்கொண்டு கொள்வனவு செய்ய தவறியதன் காரணமாக நாட்டில் மருந்து பொருட்கள் சிலவற்றுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நாட்டில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார்.